ஸோ ஹலோ எவ்ரிவன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சோலோ லெவலிங் ரேஸில் மார்ச் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க வந்து போகுது. ஸோ அப்டேட் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 6 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து லாகின் பண்ண முடியாது. ஸோ மெயின்டெனன்ஸோட டீலில் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லி ஒன்று ஒன்றா பார்த்துருவோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸ் வந்து எண்ட் ஆக போதான்னு சொல்லி வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:20 காலைல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகி 11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் வந்து நடக்கும். இந்த டயத்துக்குள்ளே கேமில் நீங்கள் லாகின் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்குள்ளே என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுமோ அதெல்லாம் முடிச்சு வச்சுருங்க. ரிவார்ட்ஸ் எதுவும் கிளைம் பண்ணுறதா இருந்தால் மறக்காம அதையும் பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த புது கண்டென்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் டீடைல்ஸில் நமக்கு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா புது ஸ்டோரி சாப்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. டெமியோஸ்னே இருக்கேன் பார்த்தீங்களா. ஹிடன் சாப்டர் 5 ஹிடன் சாப்டர் 6 நம்ம யோகர் மெட் மோனார்க் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரேஷன்ஸ் பார்த்தோன்னா ஸ்டோரி வந்து வருது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் கோஆப்ரேஷன் ஈவெண்ட் ஜேஜு ஐலாண்ட் அலையன்ஸ் ரைடு ஃபைனல் ஆக்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரு கூட ஃபைனல் வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கும் பாஸ் ஈவெண்ட்டு. இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர் கூட வந்து டீம் பண்ணி, அதாவது கோபி மோடு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது ஒரு ட்ரையல் மோட். ஃபியூச்சரில் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு கேமுக்குள்ள இந்த மாதிரி புது கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுது, அதாவது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டஞ்சன் என்கவுண்டர்ஸில் வந்து புது பாஸ் வந்து ஆட் வந்து பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹண்டர் ஆர்கைவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்டோரி, அப்புறம் அடிஷனல் சீக்ரெட் லைப்ரரி வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டோ ரியூஜிக்கானது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ க்ரோத் எலமெண்ட் சங்ஜின்வூ நியூ ஜாப் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சங்ஜின்வூக்கு பார்த்தீங்கன்னா புது ஜாப் சேஞ்ச் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஜாப்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வந்து மோனார்க் ஆஃப் ஷேடோஸ் எங்கேயுமே வந்து ரெஃபர் பண்ணல. இந்த ஜாப் சேஞ்ச் பேர் மட்டும் அட்வைசர்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இது எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு புது பிளெஸிங் ஸ்டோன் வருது. அந்த ஜாப் சேஞ்ச் கூட ஒன்று மட்டும் தான் வருதுன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு புது ஷேடோ வந்து வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் குயின் வந்து பெஸ்டின்ற ஷேடோ மூலியமாக கேமுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. அதோட ஸ்டார்ட்டும் பார்த்தீங்கன்னா எதுவும் பார்த்துருந்தோம், டிஃபென்ஸ் பெனிட்ரேஷன் லீடர்ஷிப் ஸ்கில். இது மட்டும் பார்த்தீங்கன்னா நியூ க்ரோத் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா வருது. ஷேடோவோட ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா லெவலப் வந்து பண்ணிக்கலாம். நமக்கு இதை வச்சு ஷேடோவோட டேமேஜ் வந்து ஃபியூச்சரில் இம்ப்ரூவ் வந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆனது நம்ம அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி டோட்டல் பவரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதில் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரூன் பிளெஸிங் ஸ்டோன் நியூ க்ரோத் எலமெண்ட்னு சொல்லி சிந்தசிஸ் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. இந்த சிந்தசிஸ் ஃபியூச்சர் மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்லி இருக்க லெஜெண்டரி ஸ்கில் ரூன் அப்புறம் பிளெஸிங் ஸ்டோன் இருக்குதுல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா புது ஒரு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அதுக்கான மெட்டீரியல்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் சங்கினோட மேக்ஸ் லெவலும் பார்த்தீங்கன்னா 105க்கு வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுறாங்க. நியூ ரிலீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டோரிஜி கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டராக வந்து கொண்டு வர போகிறாங்க. கோட்டோரிஜியோட எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. கோட்டோரிஜி ஒரு விண்ட் எலமெண்டல் பிரேக்கர் ப்ளஸ் டேமேஜ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி வந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் வின் டீம், அதாவது வின் ஹண்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மேலே நான் அந்த பூஸ்ட் வந்து பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சப்போர்ட்டு டேமேஜ் இல்லை பிரேக் மூலியம் பார்த்தீங்கன்னா கோட்டோரிஜி வந்து பண்ண போகிறான். இது மட்டும் பார்த்தீங்கன்னா சங்கினோட புது வெப்பன் எஸ்ஆர் வெப்பன் வந்து கேம்குள்ளே வருது. பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராம்பிரிங்கன்னு சொல்லி விண்ட் எலமெண்டல் வெப்பன். இது ஒரு சப்போர்ட் வெப்பனாக பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா புது ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து வருது, ஈவெண்ட் ஆர்டிஃபேக்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ காஸ்டியூமிங் கேமுக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட்ஸோட டீல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸைட்டிங் ஸ்ப்ரிங் அவுட்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னா செக்கின் ஈவெண்ட். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டில் வந்து ஸ்டோரி போர்டு, மினி கேமு, பாஸ் சேலஞ்சு, டெய்லி மிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் போது இந்த செக்கின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50 கஸ்டம் டிக்கெட் வந்து தரப்போகிறாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன் முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே ஒரு 50 கஸ்டம் டிக்கெட் வந்து தரப்போகிறாங்க. இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 100 கஸ்டம் டிக்கெட் இந்த ஈவெண்ட்டில் மட்டும் தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ரேட் ஆஃப் செலிப்ரேஷன் ஸ்பெஷல் டைஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌத் செலிப்ரேஷன் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இது வந்து கோட்டோ ரீஜ் ரேட் ஆஃப் பேனருக்கான ஈவெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி கோட்டோ ரீஜோட 100 எக்ஸ்க்ளூசிவ் வெப்பன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா பேலன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஸ்கில் ரூனுக்கு பிளெஸிங் ஸ்டோனுக்கு வந்து பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கரண்ட்லி இருக்க பிளெஸிங் ஸ்டோன் ஸ்கில் ரூனுக்கு எதுவும் ஸ்டார்ட் வந்து மாறுதுன்னு சொல்லி தெரியல, பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ரூன் அப்புறம் பிளெஸிங் ஸ்டோன் வந்து ரிஃபைன்மெண்ட் ஃபீச்சர் வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஐடியாவே கிடையாது. ஏன்னா ரிஃபைன்மெண்ட்டு ஒரு பார்ட்ஸ் வந்து நமக்கு பிளெஸிங் ஸ்டோன்ஸும் கிடையாது, ஸ்கில் ரூன்லேயும் வந்து கிடையாது. இது வந்து இந்த அப்டேட்டில் வருதுன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஃபியூசன் தான் பேரை இதை மாற்றி வச்சிட்டாங்கன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் கேட்லாம் நமக்கு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வந்து வரப்போது. அது மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஷாப் ஆஃப் பிளியன்ட் லைட்டில் டெமியோஸ் ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் டயர் வந்து கரண்ட்லி வந்து 50 இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 55 வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டில் டயர் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூ சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வருது. இது நம்ம புது வந்து
36, 37, 38 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 கஸ்டமர் டிக்கெட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு சில அதர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்போலாம் அப்டேட் வந்து ரிலீஸ் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஹையஸ்ட் பீக்கில் பார்த்தீங்கன்னா பக்காக இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து என்ன தெரில எப்படி பக் இருக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்டெனன்ஸ் காம்பன்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 500 எசன்ஸ் ஸ்டோன்ஸ் கேட் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தந்திருக்காங்க. வெப்பன் என்ஹான்ஸ்மெண்ட் 2 மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 15 தந்திருக்காங்க. ப்ளஸ் 20% டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. இந்த வந்து பே டு வின்ஸ்க்கான நமக்கு பார்த்தீங்கன்னா 500 எசன்ஸ் தான் நமக்கு வந்து முக்கியம். ஓகே, ஸோ அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்ஸ்லாம் வந்து முடிய போகுது, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து முந்தானேத்தோட வீடியோ வந்து போட்டுருந்தேன் என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணிட்டு கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெகுலர் மெயின்டெனன்ஸ்க்கான நோட்டீஸு. வேறு எதுவும் நோட்டீஸ் வந்துருக்கா? இல்லை, ஒன்றும் வரல. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெவலப்பர்ஸ் லைவ் ஸ்ட்ரீம் வந்து நேற்று நடந்துச்சு. அதோட சம்மரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டு வரேன். காலைல பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும், செக் பண்ணிக்கோங்க. ரைஸாக நம்ம கோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருந்திருப்போம், இந்த அப்டேட் என்றைக்கு வருது, இந்த மாதிரி கண்டென்ட் கேமுக்குள்ள ஆட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பார்த்தீங்கன்னா வந்து பதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டு வரேன், செக் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோங்க. நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ்க்கானது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஜேஜூ அலையன்ஸ் ஐலண்ட் ரைட் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் நான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் ப்ராக்ரஸ் வந்து அந்த பாசஸில் ஓடுறப்போ வந்து பார்த்தோன்னா பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க. இப்போ இந்த ப்ராக்ரஸ் வந்து முடிஞ்சனால வந்து பார்த்தோன்னா பாயிண்ட்ஸ் வந்து பெருசாக கிடைக்கல. ஸோ 200 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்மியாயிடுச்சு. அந்த 6000 ரீச் பண்ண முடியல என்னால். ஸோ நீங்கள் யாரும் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கவனிக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு 500 பாயிண்ட்ஸ் மட்டும் தேவை. கில்டு பாஸை முடித்தாலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 300, 250 தான் தருவானுங்க. ஸோ எடுக்க முடியாது அந்த ரிவார்டு மட்டும். நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நமக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் ஆர்டிஃபேக்ட் கிராஃப்டிங் ஈவெண்ட்டும் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ இந்த டஞ்சன் எக்ஸ்ப்ளோரேஷன் சேலஞ்சு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஆர்டிஃபேக்ட் கிராஃப்டிங் டிக்கெட் எடுத்துகிட்டு கிராஃப்ட் பண்ணி உங்களுக்கு தேவைப்படுற ஆர்டிஃபேக்ட் உடனே எடுத்துருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலைல 5 மணிக்கு மேலே ஆக்சஸ் வந்து பண்ண முடியாது. அதோட ஈவெண்ட் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணலாம் விட்டுறாதீங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 13 மணி நேரம் தான் என்ன இருக்குது நெக்ஸ்ட் அப்டேட் வரதுக்கான. ஸோ ஈவெண்ட் முடிகிறதுக்குள்ளே ஆர்டிஃபேக்ட் கிராஃப்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மெயின்டெனன்ஸ் நோட்டீஸ்க்கான வீடியோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். பை.